மகா பெரியவா. மகா பெரியவா மேலே இந்த ஒரு அற்புதமான ஒரு சீரீஸ், இதை ரொம்ப அழகாக பிரமாதமாக பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்விச்ச, மனசை தொட்ட பாம்பே சாணக்கியா சாருக்கு ஃபஸ்ட்டு பெரிய கைத்தட்டல், நன்றிகள். அதுக்கப்புறம் மெயினாக இதில் நடித்தவா அண்டு அது ஒரு கேரக்டருக்கும் உயிர் கொடுத்தவா டெஃபினட்டாக அவளுக்கு நான் நன்றி சொல்லியே ஆனும். யூ ஆல் டிட் அ ஃபேபுலஸ் ஜாப், வெரி கமெண்டபிள் ஜாப். இதில் நாங்கள்லாம் ஒரு அணில் மாதிரி தான். நீங்கள் 100 எபிசோட் நடிச்சிருக்கீங்க, நாங்கள் ஒரே ஒரு தடவை தான் பாடினோம், ஆனால் எல்லா எபிசோட்லேயும் அதை போட்டாங்க. அதனால் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ 101 எபிசோட்லேயும் நாங்களும் பாடியிருக்கோம்னு சொல்லிக்கலாம், ஒரே ஒரு தடவை பாடிட்டு. இந்த பாட்டு எங்களுக்கு கிடச்சது எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஒரு பிளெஸிங்னு நான் கருதுகிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரிட்டன் பை அஸ்வின் குமார் சார், இங்கே நம்ம கூட இருக்கார். அண்ட் வெரி வெரி பியூட்டிஃபுல்லி கம்போஸ்ட் பை ஜனனி காமாட்சி அவா. அண்ட் எனக்கும் இதில் பாட கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜய ஜய சங்கரா சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஆதிசங்கரா சந்திரசேகரா Thank you so much, Shravan. First and foremost, I would like to thank all those who helped me or helped us directly or indirectly in this venture. First இந்த சீரீஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் வந்தபோது கணேஷ சர்மா அவர் தான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ண. அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தார். கணேஷ சர்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இன்றைக்கி அனுஷ பூஜையில் இருக்கார் மயிலையில். ஸோ he is not in a position to come today. I thank him. அதுக்கப்புறம் முல்லைவாசல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், அவர்கிட்டையும் போய் நிறைய கன்சல்ட் பண்ணேன், அவருக்கு என்னோட நன்றி. அதுக்கப்புறம் துஷ்யந்த் ஸ்ரீதர் உங்களுக்கெல்லாம் பரிச்சயப்பட்டிருக்கோம், நிறைய தெரிஞ்சிருக்கு. இந்த சீரீஸ்லேயும் அவர் ஒரு 2 எபிசோடில் நடித்தார், அவருக்கும் என்னுடைய நன்றி. பக்தன், பக்தை, பக்தி எல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். பக்திஷ்ச ஞான விசேஷான்னு ராமானுஜர் எடுக்கிறார். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு மோகமுத்கரம்ங்கிற பஜகோவிந்தத்துல ஆதிசங்கர பகவத் பாதாளும் பக்திக்கு என்னெல்லாம் விஷயங்கள்னு எடுத்து காண்பிக்கிறார். 7வது ஸ்கந்தம் ஸ்ரீமத் பாகவதத்துல பிரஹ்லாதன் ஒரு சின்ன குழந்தைடா ஒன்ன மாதிரி சொல்றான். 9 லட்சணங்கள் இருக்குன்னு சொல்றான் பக்திக்கு. அந்த 9 லட்சணங்கள் பக்தியில முதல் லட்சணம் ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா என்னன்னு கேட்டா காதால நல்லா கேட்கணும், கேட்டுண்டே இருக்கணும். நம்ம சனாதன தர்மமே காதால கேட்டு 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 வளர்ந்த ஒரு சம்பிரதாயம். ஸ்ருதி ஸ்மிருதின்னு தான் நம்ம சாஸ்திரார்த்தங்களுக்கே பேரு. சின்ன கர்ப்ப காலத்துல இருந்த போதே பிரஹ்லாதன் அம்மா மடியில இருந்த போதே கேட்டதாக சரித்திரம். நாரதர் சொல்ல சொல்ல அவர் கேட்டாராம். ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்ரவணம்ங்கிறது ஆழ்வார் சொல்றார். கருவரங்கத்துள் கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயான் திசைங்கிறார். அதாவது அம்மாவின் கர்ப்பத்துல இருந்த போதே கேட்டேன் பார்த்தேங்கிறார். அந்த ஸ்ரவணம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைகளுக்கெல்லாம் லிசனிங்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையாடா, அது ரொம்ப முக்கியம். அடுத்தது கீர்த்தனம், வாயால பாடுறது. காதால கேட்டாச்சு, பாட வேண்டாமா? இப்ப திருப்பாவை, திருவெம்பாவை இத்தியாதிகள்லாம் தொன்று தொட்டு நம்ம மார்கழி மாசத்துல பாடிந்தான் வரும். ஆனா இதுலயும் மகா பெரியவா ஒரு பெரிய விஷயம் பண்ணா. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு போட்டின்னு ஒண்ணு வச்சாதான் அதுகளுக்கெல்லாம் இந்த காம்படிட்டிவ் ஸ்பிரிட்னு வரும் இல்லையா,
அதனால அவளுக்கெல்லாம் ஒரு காம்படிஷன் வச்சு கத்துருக்கேடா. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி திருப்பாவை, திருவம்பாவை இத்தியாதி விஷயங்கள்லாம் மக்களிடையே மாசஸ் இருக்கா இல்லையா, அவர்களிடையே கொண்டு சேர்த்தா. அதுக்கப்புறம் பாம்பேயில் வந்து டாக்டர் சங்கர், வி சங்கர்னு அவர் தான் இங்கே வந்து மகாஸ்வாமி வித்யா மந்திர் நடத்தின்னு இருக்கார் ராஜகீழ் பக்கத்தில். அங்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி மியூசியம் இருக்குது, காஞ்சி கோஷ் அப்படின்னு. காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் இருக்க மாதிரியே பண்ணி வச்சிருக்கா. Dim ta dim ta dim ta dim ta da na 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 dim ta
அது பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அங்கே போய் ஷூட் பண்ணணும் அப்படின்னு தோணுது. அதுக்கும் வந்து ஹீ ஹெல்ப் மீ. அவரும் அவரோட கூட கோபிநாத்னு இங்கே லோக்கலாக இருக்கார், அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துக்கிறவர். அவ 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து மிஸ்டர் ஜே பாலசுப்ரமணியன், ஜேபி ஆடிட்டர், ரொம்ப நெருக்கமான என் மேலே அக்கறை கொண்ட, என்னோட க்ரோத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கிற அவரும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ண. அவரோட வீட்டுக்கு மேலே மாடியில் இருக்கிற ஹாலை வந்து நீங்கள் இதில் ஷூட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்னுடைய நன்றி. எல்லோருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எனது இனிய நண்பர் பாம்பே சாணக்கியா அவர்களே, இங்கே குழுமியிருக்கும் அனைத்து பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மகாபிரிவா வந்து தேசியம் தெய்வீகத்தை பற்றி அவர் எழுதியிருக்கார். அவர் எழுதினது மொத்தம் அந்த புஸ்தகத்தில் படித்தா 1001 சீரியல் கூட அடங்கும். அது 101 போகாது. ஆனால் பாம்பே சாணக்கியா அவர்கள் அதில் இருக்கிறத செலக்ட் பண்ணி ஒரு அழகாக ஒரு அமுதாக அவர் வந்து ஒரு 102 எபிசோடில் அவர் ரொம்ப அழகாக திறமைப்பட கொடுத்துருக்கார். அவரை வாழ்த்துறதற்கு எனக்கு வயசு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா மகாபிரிவாளை பற்றி இப்போ ஒரு படமாக எடுத்து அது வந்து ஒரு இயக்கணுங்கிறதுக்கு அவர் மகாபிரிவாவோட அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அந்த அளவுக்கு பாம்பே சாணக்கியாவுக்கு அந்த அனுகிரகம் நிறைய இருக்குது அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிருக்கு. அவர் மூலிமா இந்த மகாபிரிவா இதை எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் எடுக்கணும். இதை பற்றி அடுத்து 2-3 பிளான் பண்ணி வச்சுட்டுருக்கார். இது மாதிரி மேலே ஒரு மாதிரி நல்ல ஒரு எபிசோட்ஸ் எல்லாம் இவர் இன்னும் இயக்கிறதுக்கு இவர் தயாராகணும். அதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சீரியஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஷனையும் கம்பைன் பண்ணியிருந்தேன், ஃபேமிலிஸும் கம்பைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபேமிலியை வந்து 2 பிரதானமான ஃபேமிலியாக இருந்தது. அதில் ஒரு ஃபேமிலியிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வந்து அனுஷாவை நடித்த வித்யா. இவள் வந்து பாம்பேயில் இருக்கா. ஸோ இவளும் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து பாம்பேலேருந்து வந்து நடிச்சுட்டு போயிட்டுருக்கா. ஷீ இஸ் அ சிங்கர் ஆஸ் வெல். வித்யா, த சேம் கொஸ்டின் டு யூ ஆல்சோ. விச் இஸ் த வெரி பாயிண்டட் மூமெண்ட் இன் தட் எபிசோட் ஆஸ் அ கேரக்டர்? Namaskaram to everyone. The series started with me being the vamp in the serial as a daughter-in-law. And எனக்கு தெரியும் that many people have come and told me, உங்களை நாங்கள் நிறைய திட்டியிருக்கோம், நிறைய குறைய சொல்லியிருக்கோம், இப்படி ஒரு மாட்டு பொண்ணு அப்படின்னு. But in between that I have had the opportunity to speak about bhakti ஒரு எபிசோடில். Bhakti, I think, which is the core or the essence of the series. ஒன்று வந்து பக்தியை பற்றி பேசினது எனக்கு I felt really happy about it. The second is, of course, my all-time favorite. எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு 70 பேர் of Shankaracharya. I don't know how fortunate I am, how blessed I am. அந்த 70 பேர் சொல்கிறதுக்கு I think சாரோட நான் ரிஹர்ஸ் பண்ணியிருக்கிறத I would have recited it 500 times minimum before we took the shot. And I know we all எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த ஒரு சீனை பண்ணுறதுக்கு. பிகாஸ் சார் வாஸ் வெரி பர்டிகுலர். 70 பேரும் 1 ஷாட், நோ கட், நோ பேஸ்ட், நத்திங் அட் ஆல். எனக்கு ஒரு ஷாட்டில் அது வேணும். ஸோ பெட்டர் பி ப்ரிப்பேர்ட்னு எவ்ரிடே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருப்பார், ஹோம் ஒர்க் பண்ணினியா, இன்றைக்கி ரிசைட் பண்ணினியா அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட் ஃபார் this scene particularly, 70 names, and very blessed to be a part of the entire series. Thank you so much, sir, for roping me in. Thank you. Thank you, ma. ஸோ அவள் சொன்ன அந்த 70 நேம்ஸ் வந்து ஒரே ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஒர்க்ட் a lot for that. ஸோ அந்த 2 கிளிப்பையும் இப்போ பார்க்கலாம் நம்ம. டிவோட்டி, பக்தன், இதெல்லாம் சாதாரண வார்த்தை கிடையாது. வீடு முழுக்க சாமி படம் மாட்டி வச்சா மட்டும் டிவோட்டி ஆயிட முடியாது. வெறும்னு பெரியவா பெரியவா அப்படின்னு சொல்லின்றதா மட்டும் போராது. பக்தி பிரவாகம் வந்து சேராது. நம்மளையே முழுமையா பரிபூர்ணமா அர்ப்பணிக்கணும். டோட்டல் சரண்டர். டிவோட்டி டிவோட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாளே, அதைத்தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றேன்.
ஹூஸ் அ டிவோட்டி? யார் நம்ம குருவா ஏத்துன்னு இருக்கோமோ அவர் வகுத்த பாதையில அவர் சொன்ன உபதேசங்கள்லாம் கடைபிடிக்கிறவன் தான் டிவோட்டி, பக்தன். இது ஒரு கேள்வியா இருக்கிறத விட இது ஒரு வேள்வியா மாறணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். பகட்டு என்னைக்கும் எப்பவும் நிரந்தரம் இல்ல, ஆத்மார்த்தம் தான் சாஸ்வதம். இதுல வெறும் ஈடுபாடு மட்டும் இருந்தா போராது, ஒரு அர்ப்பணிப்பும் இருக்கணும். மனசுல 1000 அழுக்க வச்சுண்டு ஆன்மீகம் பேசுறதுல அர்த்தம் இல்ல. அதுல சிந்தனை சிதறிடும், மழுகழிச்சுடும். சிந்தனையில ஒரு தூய்மை இருக்கணும், செயல்ல ஒரு தார்மீகம் இருக்கணும். மகா பெரியவா, மகா சுவாமி, நடமாடும் தெய்வம் அப்படின்லாம் 68வது பீடாதிபதியான ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை எல்லாரும் ஆராதிக்கிறோம், பூஜிக்கிறோம், பக்தாள்னு சொல்லிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த ஆச்சாரியாள் யார் யாருன்னு தெரியுமா? சரி, ஏதாவது ஒரு 5 சங்கராச்சாரியால் பேராவது உங்களால சொல்ல முடியுமா? சங்கர மடத்தை ஸ்தாபிச்சவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதா, த ஃபர்ஸ்ட் சங்கராச்சாரியா. அதுக்கப்புறம் ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியா, ஸ்ரீ சர்வஜாத்மனேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சத்யபோதேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ ஞானாந்தேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சுதானந்தேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ ஆனந்த ஞானேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ கைவல்ய ஆனந்த யோகேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ கிருபாசங்கரேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சுரேஸ்வரேந்திர சரஸ்வதி. 10. ஸ்ரீ சிவானந்த சித்கணேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சச்சித்ஞானேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ வித்யாகணேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ கங்காதரேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ உஜ்வல சங்கரேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சதாசிவேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ யோகி திலக சுரேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ மார்த்தாண்ட வித்யாகணேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ முகசங்கரேந்திர சரஸ்வதி. 20. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ பரிபூர்ண போதேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சச்சித் சுகேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சித் சுகேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சச்சிதானந்த கணேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ பிரக்ஞா கணேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சித்விலாசேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ பூர்ண போதேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி. 30. ஸ்ரீ பிரம்மானந்த கணேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சிதானந்த கணேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சச்சிதானந்தேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சித் சுகேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சித் சுகானந்தேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ வித்யாகணேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ அபினவ சங்கரேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சச்சித் விலாசேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி. 40. ஸ்ரீ கங்காதரேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ பிரம்மானந்த கணேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ ஆனந்த கணேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ பூர்ண போதேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சாந்திரானந்த போதேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ அத்வைதானந்த போதேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சந்திரசூடேந்திர சரஸ்வதி. 50. ஸ்ரீ வித்யாதீர்த்தேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சாந்திரானந்தேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ பூர்ணானந்த சதாசிவேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ வியாசச்சல மகாதேவேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சந்திரசூடேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ சர்வஜ்ஞ சதாசிவ போதேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ ஆத்ம போதேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ பகவன்னாம போதேந்திர சரஸ்வதி, ஸ்ரீ அத்வைதாத்ம பிரகாஷேந்திர சரஸ்வதி. 60. ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி, 61. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, 62. ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி, 63. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, 64. ஸ்ரீ சுதர்சன மகாதேவேந்திர சரஸ்வதி, 65. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி, 66. ஸ்ரீ மகாதேவேந்திர சரஸ்வதி, 67. ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி. 68. மகா பெரியவா.
பெரியவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி 69 ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி 70 அடுத்தது வந்து இன்னொரு ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் பிரதானமாக இருந்தவ வந்து ஸ்ரீமதி, அதாவது தெய்வத்தின் குரல் வந்து குழந்தைகளுக்காக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிற ஸ்ரீமதியாக கவிதா சுரேஷ். ஸோ கவிதா, அஃப்கோர்ஸ் கவிதா பற்றி ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். மகா